வணக்கம். ரகுராமன், யோகா ஆசிரியர் மற்றும் வர்ம வைத்தியர். இன்னைக்கு தியான முறையில் நம்ம இந்த பிராமரின்னு ஒரு முறை இருக்கு. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது. இது நம்மளுடைய மன அமைதிக்காக பண்ணக்கூடிய ஒரு தியான முறை. இதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். உங்கள் மனசை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு இது உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு நெகட்டிவாக யோசிப்போம். அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்களை வர விடாமல் இருக்கிறதுக்கு இந்த தியான முறை உங்களுக்கு நல்லா உறுதுணையாக இருக்கும். இந்த தியான முறை எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம முதல்ல சித்தாசனத்தில் உட்காந்துக்கணும். முதுகு நேராக வச்சுக்கணும். கை இப்படி வச்சுக்கணும். மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சை நல்லா இழுத்துட்டு மூச்சு வெளியே விடும்போது இம் சொல்லணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய சக்கரங்கள் நல்லா பலப்படும். நீங்க எல்லா விதமான மந்திர ஒலிகள் மந்திரங்கள் எல்லாமே உங்களுடைய சக்கராசை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, பலப்படுத்தும். உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களை பாதிக்காத மாதிரி இது பார்த்துக்கும். நிறைய வர்ம ஆசான்கள் இதை தினமே ஒரு 108 முறை பயிற்சி பண்ற ஆசான்களை நானே பார்த்துருக்குறேன். தினமே அவங்க நிறைய நோயாளிகளை பார்க்குறாங்க. அவங்களுடைய பாதிப்பு இவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில மூச்சு பயிற்சிகள், யோக பயிற்சிகளை அவங்களுடைய வாழ்வியல்ல தினம் அவங்க பயிற்சி பண்றதை நம்ம பார்த்துருக்குறோம். இதை நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. இதுல நிறைய பலன்கள் இருக்குது. பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நன்றி.